ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவு சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. வாங்க இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ ப்ரான் எடுத்துருக்கேங்க. க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சிம்பிளாக மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரான் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ப்ரான் ஊறிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கேப்சிகம், 1 துண்டு இஞ்சி நறுக்கியிருக்கேன், 10 பல் அளவு பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் 1 கப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற ப்ரானை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரான் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுறக்கூடாதுங்க. தேவையான அளவு ப்ரானை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ப்ரான் நல்லா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா மசாலா கரைஞ்சி போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. திருப்பி விடுறேன். கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகவே இல்லை பாருங்கள். திருப்பி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. உடனே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ப்ரான் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரானையும் பொரித்து எடுத்துடலாம். அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்கேங்க, உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ப்ரான் வறுத்த அதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் ப்ரான் வறுத்த எண்ணெயை பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் முட்டையை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்க்காக அந்த ஃப்ளேவர்லேயே நல்லாயிருக்கும். இந்த 6 முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸு தாளிச்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடாகட்டும். சூடானதும் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க, 3 ஸ்பூன் அளவு போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வருங்க இஞ்சி துண்டு. சேர்த்துட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு. நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வரும் அப்போ தான். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அடுத்ததான் முட்டைக்கோஸ், நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. வெஜிடபிள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் காய் நல்லா வதக்குங்க. சீக்கிரமாகவே வெந்துருங்க. முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. காய் பார்த்திங்கன்னா பாதி அளவு வெந்தால் போதும். பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு அளவு வெந்ததுன்னா போதுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காயோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும்.
முட்டையிலே நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ப்ரானும் இந்த வெஜிடபிள் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும். சாதம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வடிச்சிட்டு ஆற விட்டு வச்சுருக்கேங்க. இந்த சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வடிச்செடுக்கும் போது உதிரி உதிரியாக வருங்க. சாதத்துக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்தளவு சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி 1/2 ஸ்பூன். அடுத்ததாக கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.